இந்த வீடியோவில் தாவேக எம்எல்ஏ இப்போ அமைச்சராக இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏவில் வந்துட்டு முன்னாடி எந்தெந்த கட்சியில் இருந்திருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பையா அதிமுகவில் எம்எல்ஏ இருந்தவர் 2021 2016 வரைக்கும் சோழவந்தா தொகுதியில். அதுக்கப்புறம் அவர் டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணார். 2026 தான் ஜாயின் பண்ணார். 2026 ஜாயின் பண்ணிவிட்டு அவர் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து சட்டசபையில் வந்துட்டு கூடுறதுக்கு முன்னாடி அவர் சபாநாயகராக வந்து பதவியில் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் நிரந்தர சபாநாயகராக ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்துட்டு நியமித்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு என் ஆனந்த், புஷி ஆனந்த்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு டீநகர் தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக வந்துட்டு ஆகிட்டு இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் புதுச்சேரியில் தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக வந்து இருந்திருக்காரு. அப்போது விஜயோட தீவிர ரசிகராக இருந்திருக்காரு, ரசிகர் மன்ற தலைவராக இருந்திருக்காரு. அது மூலயமா இப்போது அவரோட ஆதார், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு மாற்றி இப்போ தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு மினிஸ்டராக வந்து ஆகியிருக்காரு. ஆதவ அர்ஜுன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு அவர் டிவிக்கில் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணார். 2025 தான் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏ ஆனார். இப்போ வந்து அமைச்சராகவும் இருக்கார். அதுக்கப்புறம் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்துட்டு அவர் நிரந்தர எம்எல்ஏ வந்துட்டு இருந்திருக்காரு. அதிமுக காலத்தில் வந்துட்டு ரொம்ப வந்து அதிகமாக எம்எல்ஏவாக வந்து ஜெயிச்சவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் 9 முறை வந்துட்டு எம்எல்ஏ வந்து ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் 2025 வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணி 2026 வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுத்து இப்போ மினிஸ்டராகவும் இருக்கார். சிடி நிர்மல்குமார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வரலாறு இருக்குது. அவர் முன்னாடி வந்து பாஜகவில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி சொந்தமாக ஒரு கட்சியை வந்துட்டு வச்சுருந்தார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணார். இப்போ வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணார். டிவிக்கில் ஜாயின் பண்ணி தொகுதியில் வந்து ஜெயிச்சு அவர் வந்து எம்எல்ஏ ஆகிட்டு இப்போ அமைச்சராக இருக்கார். அதுக்கப்புறம் ரஞ்சித் குமார் வந்து காஞ்சிபுரம் தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏ இருக்கார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு அமமுகவில் வந்துட்டு எம்எல்ஏ வந்து கேண்டிடேட்டாக போட்டியிட்டவர். இப்போ வந்துட்டு டிவிக்கில் 2025 ஜாயின் பண்ணி 2026 வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு ஆயிருக்காரு. விஎஸ் பாபு வந்துட்டு டிஎம்கேல வந்துட்டு முன்னாடி வந்துட்டு புரசைவாக்க தொகுதி வந்து இருந்தது. அப்போ வந்து அவர் எம்எல்ஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அந்த தொகுதியை வந்துட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி குளத்தூர் தொகுதியாக வந்து முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் டிஎம்கேலேருந்து விலகி ஏடிஎம்கேல வந்து போனார். ஏடிஎம்கேலேயே வந்து விலகி 2026 வந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் குளத்தூர் தொகுதியில் வந்து எம்எல்ஏ வந்துட்டு ஜெயித்தார். ஜெயஸ்ரீ பிரபாகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் பேட்டில் வந்துட்டு ஏடிஎம்கேல வந்துட்டு எம்எல்ஏ ஆனவர். அதுக்கப்புறம் அம்மா பிரியிலே வந்து எம்எல்ஏ ஆகியிருக்காரு. இப்போ வந்து டிவிக்கில் வந்துட்டு 2026 ஜாயின் பண்ணி 1000 லைட் தொகுதியில் வந்து ஜெயிச்சு இப்போ வந்து சபாநாயகராக வந்து ஆகியிருக்காரு. சத்யபாமா திருப்பூர் வடக்கு தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா அவருங்க திருப்பூர் மக்களவை தொகுதியில் வந்துட்டு எம்பியாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இது வந்து அம்மா பிரியில் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்து செங்கோட்டையோடு சேர்ந்து டிவிக்கில் ஜாயின் பண்ணி 2026 திருப்பூர் வடக்கு தொகுதியில் வந்து வெற்றி பெற்று இப்போ எம்எல்ஏ வந்து இருக்காங்க. ரெட்டியார்பட்டி நாராயணன் இவர் வந்துட்டு நாங்குநேரி தொகுதியில் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு இருக்கார். 2019 வந்துட்டு அதிமுகவில் இடைத்தேர்தல் வந்து நடந்தது. அப்போ வந்துட்டு இவர் எம்எல்ஏ வந்து ஜெயித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்துட்டு நாங்குநேரி தொகுதியில் வந்துட்டு மீண்டும் ஜெயிச்சு இப்போ வந்து டிவிகே கட்சியில் வந்துட்டு எம்எல்ஏ வந்துட்டு ஆயிருக்காரு. இதில் இப்போ வந்துட்டு டிவிகேல வந்து மொத்தம் 10 எம்எல்ஏ இருக்காங்க. இந்த 10 எம்எல்ஏ வந்துட்டு ஏடிஎம்கேலேருந்து 5 எம்எல்ஏ வந்து வந்திருக்காங்க. டிஎம்கேலேருந்து ஒரு எம்எல்ஏவும், பாஜகலேருந்து ஒரு எம்எல்ஏவும், விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏவும், அமமுகலேருந்து ஒரு எம்எல்ஏவும், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ், இது வந்து புரட்சி முன்னேற்ற காங்கிரஸ்னு சொல்லுவாங்க, புதுச்சேரியில் இருக்குது, அதுலேருந்து ஒரு எம்எல்ஏ அவதான் புஷி ஆனந்த். இதெல்லாம் வந்துட்டு டிவிகேல வந்துட்டு மாற்று கட்சியிலேருந்து வந்து எம்எல்ஏ ஆனவங்க வந்துட்டு இதுதான். இவங்க வந்து ஃபஸ்ட் டைமில் வந்து எம்எல்ஏ ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி அவங்க எம்எல்ஏ ஆனவங்க தான். இந்த மாதிரி வந்துட்டு டிவிகே கட்சி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.